1000க்கு மேலே லோக்கல்ஸ் வந்து எல்லா இந்தியன் ஹாஸ்டல், பாகிஸ்தான் ஹாஸ்டலில் பூந்தி எல்லா பசங்களையும் அடித்தாங்க. ஏதோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க. உண்மையாக ரேப்லாம் பண்ணுறது, மர்டர் பண்ணுறது. இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவீங்களா எக்ஸ்ட்ரா? 5 லட்சம் ஏஜென்சி வாங்குவாங்க, நல்லா வாங்கலாம். நீ மட்டும் என்ன ஒழுங்க, நீ ஒரு ஏஜென்ட். என்னடா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? டேய் டேய் இருடா. சரி, எவ்வளவு தானே அவன் அப்ராட்ல படிக்க? அப்ராக்ஸாக ஏதோ 2 லட்ச ரூபாய் எம்பிபிஎஸ் படிக்கலான்றாங்க. அது எப்படி? அவங்க சொன்ன வீடியோவில் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் வந்தாலே என் டிஎம் ஃபுல்லாக ஒரு 10 ஏஜென்சி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ப்ரோ எங்களோட அசோசியேட் பண்ணுங்கள், அப்ராட் அட்மிஷன் பற்றி வீடியோ போடுங்க. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் நடத்துகிற அப்ராட் ஏஜென்சிஸ்லாம் கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அவங்க வரணும், எதுக்கு வரணும், ஏன் கேட்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல. பட் நான் இதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ எனக்கு நிறைய விஷயம் சொன்னான். இந்த விஷயம்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம A to D ப்ரோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். பட் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு எஜுகேஷனுன்றதை வந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படியாச்சும் சீட் எடுக்க வைக்கணும், அவனை எப்படியா டாக்டராக வைக்கணும், நம்ம இந்தியாவில் நம்ம கவர்மெண்ட் சீட் எடுக்க வைக்கணும், 13,000 ஃபீஸ், அதான் என்னோட எய்ம். ஆனால் ஒருத்தங்களை நீ ஜஸ்ட்டு காசு இருந்தால் போதும், நீ அப்ராடில் படிக்கலாம், அங்கே படிக்கிறன்ற பேரில் நீ என்ன வேணால் பண்ணலான்ற ஒரு மாதிரி ஒரு கான்செப்டே அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் தந்தாலே ரீல் தான், எனக்கு மெசேஜ், இமெயில், அண்ணா அதில் ஏஜென்சிஸ் பண்ணால் பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்துட்டு அண்ணா நீங்கள் வந்து என் கூட அசோசியேட் ஆகுங்க, நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறேன். டேய் நீ படிக்க போயிருக்கடாங்க, நீ என்ன நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு என்கிட்ட வந்து கூப்பிட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் ஒரே விஷயம் தான், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் என்ன ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசினேன், என்னெல்லாம் நடக்குது, என்ன நடக்குது அங்கே, நீ வந்து அங்கே முடிச்சிருக்க, உன் ஃபேமிலியை அங்கே முடிச்சிருக்க, எனக்கு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு. அவன் சொன்னதை கேட்டதும் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் தோணுச்சு, அந்த அப்ராட் அட்மிஷன், அந்த எம்பிபிஎஸ், அந்த ப்ரொமோஷன் துளி கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பண்ணணும்னு ஆசைப்படல. அதை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தாது, என்னோட இப்போ என்ன நம்ம பசங்க நீட் பசங்களே ஒரு 10-15 பேர் கிட்டத்தட்ட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, அண்ணா நான் அப்ராடில் சேரலான் இருக்கேன், நான் உஸ்பெகிஸ்தான் போகலான் இருக்கேன், கிர்கிஸ்தான் போகலான் இருக்கேன். டேய் தம்பிங்களா, என்னென்னு ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு நீ போனேன்னா ஓகே, அது உன் சாய்ஸ், நான் எதுவும் தடுக்க மாட்டேன். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் நான் அங்கே தான் போகிறேன், அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பிளைண்ட் ஃபோல்டடாக போய் அங்கே ஏமாறனா முடியாது, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஸோ அந்த கிளாரிட்டி உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் என்னோடய ஃப்ரெண்டே டேரெக்டாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். அவன் முடிச்சிட்டான், கிராஜுவேட்டாக இப்போ தான் வந்திருக்கான். ஸோ அவனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இஸ் இம்ரான், த ஈமூ விளாக்ஸ், அவனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோர் தென் இன்ஃப்ளூயன்சர் இஸ் மை ஃப்ரெண்டு. ஸோ மச்சான், வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம். நீ என்ன வெல்கம் பண்ணுறல? எப்போவுமே நீட் டாப்பர் சட்டின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். சரியா, அதில் எப்படின்னா டாப்பர்ஸ், அதாவது நீட்டில் நல்ல டாப் மார்க் எடுத்து MMC, ஸ்டான்லி, KMC, OMC அந்த மாதிரி எடுத்து அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்ராடில் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சு ஒருத்தன் இன்டர்வியூ எடுக்கலாம், அது நீ தான். ஓ மை காட். எனக்கு இது ஹிஸ்டாரிக் மூமெண்ட். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும், நம்ம SNG ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணுன்றது ஒரு ஆசை. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை கூப்பிட்டது. ஓகே. ஸோ நான் உன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீயே உன்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடு ஃபஸ்ட்டு. ஓகே, சின்ன இன்ட்ரடக்ஷன் இன் த சென்ஸ், என் பேர் இம்ரான், அவனுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, தி ஈமூ விளாக்ஸ், நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன். அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஃபன் வீடியோ போடுவேன். ஸோ நான் எப்படி எம்பிபிஎஸ் அப்ராட் சூஸ் பண்ணேன், அது வந்து நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஷார்ட் ப்ரீஃபாக தான். இப்போ ஜஸ்ட் முடிச்சிருக்கேன், கிராஜுவேட் ஆகிருக்கேன். இது மேலே இன்டர்ன்ஷிப் பண்ணணும், ஐ மீன் FMG கொடுக்கணும், இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அதுக்கப்புறமா ஜாப் போகணும். கண்டிப்பாக பண்ணுறோம், கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, சரியா, நீ எல்லாம் வந்து ஸ்கூல்லே ஒழுங்காக படிக்க மாட்டேன், நீ எப்படி உனக்கு வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு? ஓகே, பேசிக்காக வந்து எனக்கு ஆசைலாம் கிடையாது எம்பிபிஎஸ் படிக்கணும். அது எனக்கு இன்னொரு, அது எப்படி எம்பிபிஎஸ் படிக்கணும் ஆசை வந்துச்சு?
எப்படி எம்பிபிஎஸ் படிக்க ஆசையே கிடையாது. ஆ. ஓகேவா? எப்படி இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா இந்தியாவில் முடிச்சாங்க, அல்லமின் கர்நாடகாவில். ம். 2வது அக்கா அப்ராட் போனாங்க, 3rd அக்காவும் அப்ராட் போனாங்க, 4th அக்காவும் அப்ராட் போனாங்க. சரி, 4 அடிக்கிட்டே போறான் பொண்ணுங்க பாத்தீங்களா? 4 பொண்ணுங்க வந்து இப்போ எம்பிபிஎஸ் சொன்னாங்க. இப்போ பையனை வந்து எம்பிபிஎஸ் படிக்காம விட்டா நீ எப்படி? மட்டும் தானே இல்ல அடுத்து ஏதாச்சும் என் நம்ம தம்பி தம்பி? இருக்கான், சின்ன தம்பி இருக்கான். மொத்தம் 6 பேர். அவனும் அப்ராட்ல. ஆமா, அவனும் அப்ராட்ல தான் இருக்கான். என்னடா குடும்பமே டாக்டர் தானா? ஸோ இப்போ பொண்ணுங்களை படிக்க வச்சிட்டோம் எம்பிபிஎஸ், பையனை படிக்க வைக்காம இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அமுச்சு விட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நான் எம்பிபிஎஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆனது. இல்லை லைக் இதான் சீரியஸாடா? ஆமாம் என்ட்ரி பாயிண்ட்டு. எனக்கு விருப்பம்லாம் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே போன அப்புறமா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்ச அப்புறமா சரி ஓகே இதுவும் நல்லா ஒரு நல்ல ஃபீல்டு தான் ஒரு அப்படின்னு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆமாம், இருக்கு. சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஏன்னா நீங்கள் இருக்கலாம், எஃப்எம்ஜிஸ் அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க பேசிக்கலாம். ஓகே. ஆமாம், ஏன் எதனால? எதனாலனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியாவுக்கும் அப்ராட்க்கும் எடுத்தாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்ராடில் வந்து தியரி மட்டும்தான், ப்ராக்டிக்கல் ஒன்றுமே கிடையாது. ப்ராக்டிக்கல் வந்து 0. ஏஜென்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கெடாவர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஊசி போட்டிருக்கியா? வாங்க ஊசி யாருன்னா போடலாம்டா, நான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஜிம் போடணும் மாஸ்டர் அவசியம் இல்ல. போட்டிருக்கியா இல்லையா? நான் போட்டிருக்கேன், ஊசிலாம் போட்டிருக்கேன்னா நான் பார்த்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் உங்கள் அளவுக்குலாம் வராது. ப்ராக்டிக்கல் எடுத்தாலே சரி, கெடவர் இருக்கா இல்லையாடா? கெடாவர்லாம் கிடையாது. நிஜமா கெடவர் கிடையாது. நிஜமா கெடாவர் கிடையாது. எங்க அப்ப அந்த ரீல்ஸ்ல உருட்டிட்டு இருக்கவனுங்கலாம் நம்பாதீங்க. உண்மையிலே கெடவரே இல்லையா? உண்மையா இது கெடாவர் டிஜிட்டல் கிடையாது. கெடவர்ன்றா. அது உன்னடா டிஜிட்டல் கெடவர்? டிஜிட்டல் கெடாவர்னா அது ஐபேடில் எப்படி நீ டெட் பாடி பார்த்து படிக்கிறியோ அது மாதிரி அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அங்கே வந்து டெட் பாடி மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கும். அதுதான் டிஜிட்டல் கெடாவர்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா ரஷ்யாவில் இருக்குது கெடாவர், ஜார்ஜியாவில் இருக்குது, கிர்கிஸ்தானில் கிடையாது, உஸ்பெகிஸ்தானில் கிடையாது. சில யூனிவர்சிட்டிஸில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து ஜஸ்ட் ஃபார் வீடியோ பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய வீடியோ வந்து பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி டெட் பாடியில் வந்து பசங்க சூச்சரிங் போடுற மாதிரி, டைசெக்ட் பண்ணுற மாதிரிலாம். ஆமா. அது வந்து ஜஸ்ட் ஃபார் வீடியோ பர்பஸ்க்கு கூப்பிட்டு போய் ஒரு வீடியோ எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறது தான். அவனே வாழ்க்கையில் ஒரு வாட்டி, ஏன் நானே வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் போயிருக்கேனே லேபுக்குலாம். ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டோட லைஃப்ல ஒரு கெடவர் தான் ஒரு தெய்வம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் எம்பிபிஎஸ் போறேன்னா அந்த அனட்டமி டிசெக்ஷனால எப்ப தூக்கி நான் டிசெக்ஷன் பண்ணணும்ன்றத ஆசைப்படுவேன். கரெக்ட், அதுவே அங்க இல்ல. அதுவே அங்கே கிடையாது. பட் கேட்டுக்கோங்க, அல்ல அது உண்மையாகவே அது கெடாவர் கிடையாது தான். பட் சில யூனிவர்சிட்டியில் சில நீயாச்சும் ஆனஸ்டா சொல்றீ எனக்கு அதுவே. ஏன்னா நிறைய பேர் ஃபுல்லா கதையா விடுறாங்க. எனக்கு உண்மையாலே வந்துட்டு அது என்ன ரியாலிட்டி பசங்களுக்கு தெரியணும், அதுக்காக ஆமாம் கேட்டேன். கரெக்ட். கெடாவர் இருக்குது, சில யூனிவர்சிட்டிஸில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்தியா அளவுக்குலாம் கிடையாது. இந்தியாவில் வந்து டெய்லி உங்களுக்கு தருவாங்க, புரியுதா, ஒரு ஆர்கன் தருவாங்க. பட் அப்ராடில் அப்படி கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் கூப்பிட்டு போனாலே பெரிய விஷயம் தான். கரெக்ட், இதுதான் உண்மை. ஓகே ஓகேவா? ஓகே. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? நிறைய இருக்கு. இது வெறும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். ம், சரி, அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஊருக்கே வந்து வச்சுக்கோங்க, இப்போ வந்து பானிபூரி கடைக்காரன்லாம் நம்ம ஊருக்காரங்களே வடக்கன்ஸ்னு கலாய்க்கிறாங்க. okay. நமக்கே இப்போ அவனுங்களுக்கு ஒன்றுனா அவனுங்க ஒரு சும்மா ஒரு 2-3 பேர் சேர்ந்து பையன் வச்சுக்கோ. கரெக்ட். இப்போ நம்மளே அங்கே ஏதோ அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி, கிர்கிஸ்தான், ரஷ்யா, அவங்க எல்லாம் வெளில அவங்களோட இதுவே வந்து டிஃப்ரெண்ட், லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், ஃபுட்டு டிஃப்ரெண்ட், ஆமாம் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆமாம். இப்போ நீ அங்கே போற, ஓகே, உன்னை அவனுங்கள ஒருத்தனா கன்சிடரே பண்ண மாட்டாங்க. கரெக்ட், பண்ண மாட்டாங்க தான். அப்போ நீ எப்படி அங்கே சர்வே ஆக? இப்போ வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து ரேசிசம் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம கண்ட்ரிலே நம்ம இந்தியாவிலே வந்து வடக்கன் சவுத் இந்தியன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபர் பண்ணிடுறோம். அங்கே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் எல்லாருமே அப்படி இருக்காது. 100%ல ஒரு 5% ரேசிசம் இருக்க தான் செய்யும். அது நார்மல். பண்ணியிருக்காங்களா? இருக்கு. உன்ன பண்ணியிருக்காங்களா? என்ன பண்ணுறது, லைக் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஜென்ரலாக ஒரு டாக்ஸியில் வந்து போகும்போது அவன் வந்து இந்துஸாக கேட்டான், இந்துஸ்னா இந்தியனா கேட்டான். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயில் கை வைக்கிறதோ, சும்மா கலாய்க்க ஒரு மாதிரி கலாய்க்கிறதோ, அந்த மாதிரி அது ஜென்ரலாக இருக்க தான் செய்யும். நம்ம ஆளுங்க இருக்காங்களா அங்கே தமிழ் பீப்புள்? தமிழ்நாடுல இருந்து 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சும்மா கதை விடாதடா. 2000 நான் ஏன்டா கதை விட போகிறேன்? 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2000 பேர் படிக்கிறாங்க. 2000 பேர் தமிழ்நாடு மட்டும். இந்தியன்ஸ் மொத்தமாக சேர்த்தா ஒரு 5000 பேர் இருப்பாங்க அங்கே. 3 இந்தியன்ஸ் university மட்டும் இல்லை. ஆமாம், இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, இந்தியன்ஸ், பாகிஸ்தானி, பங்களாதேஷி, ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாகிஸ்தானி தான் என்னடா சொல்ற? பாகிஸ்தானியும் இருப்பாங்க. அடுத்து அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபைட்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்காது. அதெல்லாம் ஒன்று, எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அது ஜாலியாக நல்ல இருக்கும். நல்ல விஷயமா இருக்கு. பட் ஃபுட்டு இப்போ நீ சொன்னல, ஃபுட்டு எல்லாம் சாப்பாடலாம் அங்கே வந்து மெஸ் இருக்குது. பட் என்ன இருந்தாலுமே மெஸ் வந்து நம்ம வீட்டு அளவுக்குலாம் இருக்காது. அந்த வீட்டு சாப்பாடு அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. ஈவன் இந்தியாவில் இருக்கிற ஹாஸ்டல் மெஸ் கூட அப்படி இருக்காது. கரெக்ட் தானே? இல்ல, நீ ஸ்டான்லி ஒத்துக்கோ. ஸ்டான்லி ஹாஸ்டல்ல டேய். இருக்க மெஸ் சத்தியமா சொல்றேன், என் வீட்ல நான் சாப்பிட மாட்டேன், மெஸ்ல தான் போய் சாப்பிடுவேன். சும்மா கதை விடுறாங்க. நிஜமா. ஏன்னா வந்து எங்க மெஸ்ல எங்க அம்மா வந்து சாம்பார் சாதம் தான் டெய்லி சமைப்பாங்க. சாரிமா, பட் அது அம்மா, மெஸ்ல அது அம்மா தப்பு. இல்ல மெஸ்ல வந்து என்னன்னா வகை வகையா இருக்கும், டெய்லி ஸ்பெஷல் இருக்கும், நல்லா சாப்பிடுவேன். அங்கேயும் இருக்குதான். அங்க என்ன இருக்கும்? அதான் ஒண்ணு இல்லை இல்லை இருக்கு, அங்கே இருக்குதான். மெனு சொல்லு.
மெனு சொல்லணும்னா இப்போ வந்து நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் யோசிக்கிறான். எதுக்குடா யோசிக்கணும்? நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா எல்லாத்தையும் பிரேக் பண்றோம். இதை வந்து உன்னோட எப்படி இந்த நீட் முடிச்சுட்டு அப்ராட் போன ஆசைப்படுறான்ல அவன் முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தட்டி விடு. கண்டிப்பாக தெரியும். எனக்கு வந்து பிரேக் பண்ணி ஆகணும். இவன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்காம என் ஃப்ரெண்டு தான் விட மாட்டேன். உண்மையை வர வைக்காம நான் உண்மையை சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். சரி சொல்லு. ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து இந்தியன் ஃபுட் இருக்காங்க, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய ஏஜென்ட் இட்லி தருவாங்க, தோசை தருவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இட்லி தருவாங்களா உண்மையில? இட்லினா ஒரு ஒரு அங்கே இருளவே இல்லை. இட்லினா ஒரு பொருளே கிடையாது. சப்பாத்தியாவது உருட்டுவாங்களா? சப்பாத்திலாம் இல்லைப்பா, ரோட்டி இருக்கும்ப்பா. அப்போ நம்ம வாயில உங்க வாயெல்லாம் நல்லா உருட்டுறாங்க. நல்லா கேட்டுக்கோ. ஃபுட்டு வந்து நார்மலாக வந்து ரைஸு, அப்புறம் பன்னீர் கிரேவி, சிக்கன் கிரேவி, சாலடு, இதே எப்படா மாற்றி மாற்றி தின்றது? மனுஷன் தானே நம்மலாம். ஏன் இது தின்றதுல என்ன இருக்குது? டேய் ஒரு வெரைட்டி சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸ்பைஸ் இருக்குமா? மிளகா இருக்க மாட்டாங்க. மிளகா இருக்காதுப்பா. சிம்பிளாக நான் சொல்கிறேன். மிளகா இல்லாமல் எப்படா சமைப்பாங்க? ஒன் செகண்ட் சிம்பிள் சொல்லு. நீ இதை சொல்லிட்டு மிளகானா அவ்வளோ இது இருக்கா, அவ்வளோ ஸ்பைஸாக இருக்காதுடா. ஊருக்கு மாறும். அவுட்டு மாட்டிக்கிட்டான் அவ்வளோதான். ஊருக்கு மாறும். இப்போ வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன், நீ அப்ராடில் படிக்கிறதுக்கு உனக்கு 25 to 30 lakhs தான் செலவாகும். இந்தியாவில் நீ ப்ரைவேட்டில் படிக்கணும்னா இப்போ 1 to 1.5 C இருக்குது. நீ 1.5 C தான், உனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் பண்ணித்தரேன். ஃபுட்டு தர முடியுமா? காசு ஓகே கம்மியாக இருக்குன்ற. ஓகே நான் அடுத்த பாயிண்ட் வரேன். காசுக்கு ஏற்ற மாதிரி தான் பொருளோ கிடைக்கும். அவ்வளோ கரெக்ட். ஓகே நீ சொல்கிற ஃபுட்டு வந்து ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஆவரேஜாக இருக்கும். சரி இந்த பாயிண்ட்ல வந்து ஆக்சுவலி நம்ம வின்னர்னு சொல்ல முடியாது. ஓகே நீங்கள் வின்னர்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஆவரேஜ், ஏன்னா வந்து வேறு வழி இல்லை. அந்த ஊர்லலாம் மிளகாவே விளையாது. ஒரு நியாயமான கேள்வி நீயே சொன்ன. ஓகே கரெக்டாக 1.5 கோடி இருந்தால் இங்கேயே படிங்கன்னு. கரெக்டாக என்ன கேட்குறேன், இந்த வருஷம் எஃப்எம்ஜி நடந்துச்சு. ஆமாம் சரியா? எஃப்எம்ஜி பாஸ் பர்சன்டேஜ் வாஸ் 10.2%. ஆமாம் கண்டிப்பாக 10%. 100 பேர் இல்லைன்னா 10 பேர் பாஸ் ஆகிறான். அவன் எஃப்எம்ஜி முடிச்சான். சரியா? போன வருஷம் எஃப்எம்ஜி கிராக் பண்ணாங்க. அதுக்கு முந்தின வருஷம் எஃப்எம்ஜி கிராக் பண்ணாங்க. அதில் எல்லாருக்குமே இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டாங்களா கவர்மெண்ட்? கொடுக்கல. அது நீ கவர்மெண்ட்க்கு தானே போய் கேட்கணும். கரெக்ட். இல்லை லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே 100ல் 10 பேர் தான் பாஸ் பண்ணுறான்னா அப்போ இப்போ சேர்றவங்களால பாஸ் பண்ண முடியும் எஃப்எம்ஜி? அப்புறம் எப்படி அவங்களால டாக்டர் ஆக முடியும் இந்தியா? நீ வந்து இப்போ 100 பேரில் 10 பேர் தான் பாஸ் ஆகிறாங்கன்ற, ஏன் நீ வந்து 10 பேரில் உன்னை கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னா என்னோட கேள்வி. புரியுதா? இப்போ நான் ஏன் அந்த 10 பேரில் இருக்க முடியாதுன்னா நான் கேட்பேன். இப்போ வந்து 100ல் 10 பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னா அப்போ 90 பேர் அடுத்து தான் அடிச்சிருப்பாங்க போயிட்டு. அப்ராட் எம்பிபிஎஸ் இந்த சென்ஸ் நீ அம்மா அப்பா பார்வையில் இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு ஃப்ரீ பட், ஒரு ஃப்ரீ வில். நீ படிக்கணும்னா படிக்கலாம், தூங்கணும்னா தூங்கலாம், சிகரெட் வேணா அடிக்கலாம், குடிக்கணும்னா குடிக்கலாம், எப்போனாலும் வெளியே போகலாம். அதெல்லாம் இருக்கா? ஆமாம் அதெல்லாம் இருக்குது. அதுதான் அப்ராட் எம்பிபிஎஸ். இங்கே இருக்கான்னு இங்கே இல்லையான்னு கேட்டுருவான்னு நினச்சேன். பட் கேட்கல. எல்லா இடத்துல இருக்குது. எல்லா இடத்துல இருக்குப்பா. பட் அங்கே இப்போ வந்து இங்கே பையனுக்கு 1.5 கோடி கொடுத்து படிக்க வச்சா பையனுக்கே ஒரு உள்ள இது இருக்கும். எங்கள் அம்மா அப்பா 1.5 கோடி கொடுத்து நான் படிக்க வைக்கிறாங்க, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு. 25 லட்ச ரூபாய்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு பெரிய கேஷாகவே தெரியல. எங்கள் ஜென்ரேஷன் அம்மா அப்பாக்குன்னா பெரிய கேஷாக இருக்கும். எனக்குலாம் ஒரு 200 பெரிய காசு. கழுத்தில் தொங்குது கழுத்தில் தொங்குது பாருங்க. அது ஒரு 5 லட்ச ரூபா இருக்கும். போட்டிருக்காங்க. கேளுங்க. ஓகே இப்போ வந்து அப்ராட் எம்பிபிஎஸ்னால உனக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கும். ஸோ அதில் 90 மெம்பர்ஸ் நீ சொல்கிறல்ல, அவங்க அப்படி அடுத்து உருட்டை அப்படி பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க. என்னெல்லாம் நடந்திருக்கும்? உருட்டுன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க ஜென்ரலாக? இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும், உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக படிக்க மாட்டாங்க. படிக்க மாட்டாங்க. ஆமாம் படிக்கணும், எங்கே போனாலுமே படிக்கணும். ஓகேவா? உன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்களா? அப்போது என் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருப்பேன். நான் வந்து பர்சனல் லைஃப்பில் போக மாட்டேன். நான் அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, மெடிக்கல் இஷ்யூ, ஃபீஸ் இஷ்யூ, ஹாஸ்டல் சேஞ்ச் பண்ணுவோம், மெஸ் ஃபுட் ஏதாச்சும் பிரச்சனைனா அதுதான் என்னால் பார்க்க முடியும். ஆனால் அங்கேருந்து படிக்கல. அங்கேருந்து பார்த்துப்பேன். நீ ஏன் படிக்கல, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, அதெல்லாம் நான் கேட்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆமாம் படிக்கிறவங்க இருக்காங்க ஆப்வியஸாக. உங்கள் அக்காலாம்? எங்கள் அக்காலாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டாங்க. இன்டர்ன்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் ஜாபும் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க. தலைவலாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், நம்புவோம். ஆமாம் ஓகே இப்போ பாஸ் பர்சன்டேஜ் முடிச்சிட்டோமா? இதில் உண்மையாலே நீங்கள் என்ன தான் சொன்னாலும் டவுன் தான். கிளாஸஸ் நடக்குமா? ஏன் நடக்காது? கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஆனால் என்ன ப்ராக்டிக்கல் நடக்காது, தியரி மட்டும் தான் நடக்கும். ஏடா டாக்டர் ப்ராக்டிக்கலாக நடக்காமல் தியரி வச்சு என்ன பண்ணுறது? இப்போ எஃப்எம்ஜிக்கு தியரி தானேப்பா வேணும். சரி நீ சிம்பிளாக சொல்லு. ஓகேவா? உனக்கு ஏன் 1 year தான் இன்டர்ன்ஷிப் வச்சுருக்காங்க? ஏன் 4.5 years நீ தியரி படிக்கிற? தியரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே என்னால் ப்ராக்டிக்கல் நல்லா. அதே தான், எங்களுக்கு தியரி ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ராக்டிக்கல் காலையில் போஸ்டிங் போவோமே.
நீங்கள் போவீங்கடா, எங்களுக்கு இல்லை, எங்களுக்கோ போடுவாங்க. ஆனால் லாங்குவேஜ் இஷ்யூனாலே நம்மளால போக முடியாது. ஆனால் போடுவாங்க சொல்லுவாங்க, போடலாம் மாட்டாங்க. நீ வேஸ்ட்டா, அங்கே ப்ராக்டிக்கலாக கிடையாதுடா அப்ராட்ல. காலையில் இப்போ என்னடா பண்ணீங்க? அந்த போஸ்டிங்கு, அந்த பேஷண்ட்டை பார்க்குறது, தொட்டு பார்க்குறது, எக்ஸாமின் பண்ணுறதுலாம் பண்ண மாட்டீங்களா? இதெல்லாம் பண்ண முடியாது. லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கும்ல. இப்போ உனக்கு வந்து ஹிந்தி தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். நான் எப்படி உன்னை வந்து பார்க்குறது? ஹிஸ்ட்ரிலாம் நான் எப்படி எடுப்பேன் உனக்கு? ஆனால் பேஷன்ஸ் இருப்பாங்க. பேஷன்ஸ் இருப்பாங்க. ஆனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம். லாங்குவேஜ் இஷ்யூனால ஓகே, எனக்கு இப்போ லாங்குவேஜ் தெரியாதுப்பா, நீ ஹிந்தி, நீ யாரோட கம்ஃபர்டபுளாக இருப்ப? ஹிந்தி பேசுகிறவன்ட்டு தான் நீ கம்ஃபர்டபுளாக இருப்ப. நான் தமிழில் வந்து உனக்கு ஹிஸ்ட்ரி எடுத்தால் நீ என்ன பண்ணுவ? நீ தொட விடுவியா ஃபஸ்ட்டு? கிளம்புடா வெளியே தானே சொல்லுவேன். அதே கான்செப்ட் தான். ரஷ்யன்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம என்னத்தை போய் ஹிஸ்ட்ரி எடுப்போம், என்னத்தை போய் ட்ரீட் பண்ணுவோம்? ஆப்வியஸாக அங்கே ப்ராக்டிக்கல் இல்லை தான். அப்புறம் நீ என்னத்தை படிப்ப? என்னத்தை படிப்பேன்னா எஃப்எம்ஜி கிளியர் பண்ண அப்புறமா இங்கே 1 இயர் இன்டர்ன்ஷிப் இந்தியாவில் போடுவாங்கள்ல, அதில் தான் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து எவ்ரி 1 இயர் வந்து எங்களுக்கு 1 to 2 months வந்து ஹாலிடேஸ் இருக்கும். அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ இது 5 வருஷத்துக்கு பண்ணால் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கணக்கு வந்துடும். ஹாஸ்பிட்டல் ரொட்டேஷன்ஸ் இந்தியா வரும்போது எங்களுக்கு வந்து காலேஜில் ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க. லைக் இந்த மாதிரி வந்து இவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், இவனுக்கு வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்பாக எடுத்துக்கலாம், இன்டர்ன் டாக்டரான கூட எடுத்துக்கலாம், ப்ராக்டிஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த லெட்டர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் காமிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். என் ஸ்டூடெண்ட்லாம் அப்படி தான் ப்ராக்டிக்கல்லாம் கெயின் பண்ணுறாங்க. ஸோ அது இஷ்யூ இல்லை. இப்போ வந்து ஒரு வருஷமும் ஒரு 3 மாதம் லீவ் இருக்கும். அந்த லீவில் இந்தியாவில் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் வேணால் எடுத்துக்கலாம். பண்ணுவீங்க? பண்ணுவோம். பண்ணுறவங்க பண்ணுவாங்கப்பா, கம்பல்சரிலாம் கிடையாது. ஏன்னா எங்கள் காலேஜில் வந்து டைரி சப்மிட் பண்ணணும். நீ பண்ணுறதுக்கு நீ பண்ணியிருக்கேன்னு நீ ப்ரூவ் பண்ணணுங்க. அப்போ நீ போய் தான் ஆகணும். ஆமாம், அப்போ நீ போய் தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் இது என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு பிரைப் பண்ணி அவங்க சீல் வாங்கி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. அதில் தான் இந்த 90 பேர் வருவாங்க. 90 பேர் இப்படி பண்ணி தாங்க ஃபெயில் ஆகிறாங்க எஃப்எம்ஜியில். எஃப்எம்ஜி டஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப டஃப்லாம் கிடையாது. நீ படிச்சனா நீ ஜெயிச்சிடலாம். நீ எதுவுமே படிக்கலனா டஃப் இல்லைடா, படிக்கணும்டா. படிக்கணும். எதுவுமே எல்லாமே டஃப் தான். நீ படித்தா உனக்கு ஈஸி. ஆனால் படிக்கிறது டஃப்பு. இப்போது இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் அப்படி தானே, படிக்கணும்னால தூக்கம் வருது. எல்லாரும் காமனாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஓகே, இந்தியாவில் எம்பிபிஎஸ் நீ எங்கே படித்தாலும் சரி, கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் எங்கே படித்தாலுமே 5 வருஷம், 5.5 years. ஆமாம். அது எப்படி எஃப்எம்ஜி மட்டும் 10லேருந்து 12 வருஷம் ஆகுது முடிக்கிறது? ஓகே, 12 வருஷம்லாம் ஆகாது, 10 வருஷம்தான். ஓகே, 10 வருஷம்னா முடிக்கிறதுக்கு கிடையாதுப்பா, உனக்கு டைம் பீரியடே அப்படி தான். இப்போ நான் வந்து 2021 நான் அட்மிஷன் எடுக்கிறேன்னா 2030 வரைக்கும் தான் எனக்கு டைம். மொத்த எஃப்எம்ஜி லைசன்ஸ் எவ்வளோ அட்டெம்ப்ட் வேணாலும் நீ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 10 வருஷத்துக்குள்ளே நீ எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி லைசன்ஸ் எடுத்தால் தான் நீ டாக்டர். நீ 10 years முடிச்சுட்டு நீ மறுபடியும் எனக்கு ஒரு அட்டெம்ப்ட் தாங்கன்னு சொன்னால் தரமாட்டாங்க. ஓகே, இது ஒரு ரூல். இது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இதெல்லாம் தெரியாமலே ஏமாத்தாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து 10 வருஷம்லாம் ஆகாது. அது வந்து வெரி ரேர் கேசஸ். பட் எஃப்எம்ஜி பர்சன்டேஜ் பார்த்தா அதுதான் ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட அக்காவுக்கு எடுத்துக்கிட்டேன்னா 6 years வந்து அப்ராடில் படித்தாங்க. 6 months வந்து எஃப்எம்ஜிக்கு எடுத்துக்கிட்டாங்க படிக்க. ஓகே, 6.6 ஆகிடுச்சா. அப்புறம் 1 year இன்டர்ன்ஷிப்பிங்க. டோட்டல் 7.6 yearsல மொத்தமாக முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அந்த 100ல் 10 பேர் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ப்ராக்கெட்டில் வருவாங்க. கங்க்ராட்ஸ் டு அக்கா. ஆமாம், என்னோட எல்லா அக்காவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் தான். எல்லாருமே 3 அக்காவை கொடுத்தாங்க. 3 அக்காவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல. ஆமாம், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர். ஏன்னா அவங்க படிப்பாங்க. நீ படிப்பியா? நான் படிக்க மாட்டேன். என்ன ஆக போகுது, எஃப்எம்ஜி எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இருக்கா எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் பேசிக்காக இப்போத்துக்கு வந்து எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எஃப்எம்ஜி ஐடியா இல்லை. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், ஏதோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ரேப்லாம் கிடையாது மச்சான், அது மர்டர் பண்ணிட்டாங்க. இது மர்டரா? ஆமாம், உஸ்பெகிஸ்தானில். என்னடா சொல்கிற? ஆமாம், மர்டரா? இதெல்லாம் ஜென்ரலாக நடக்கிறது தான். பாரு, நான் யுக்ரைனில் இருக்கும்போது யுக்ரைனில் வந்து போர் நடந்துச்சு. ஓகே, நான் கிர்கிஸ்தான் வரும்போது 2 வருஷம் முன்னாடி பிஷ்கேக்கில் மாப் அட்டாக் நடந்துச்சு. அப்படின்னா வந்து லைக் ஜென்ரலாக இது ஒரு ஸ்டோரி எல்லாருக்கும் அந்த டைம் தெரியும். இந்த டைம் இப்போ நிறைய பேர் மறந்துருப்பாங்க. 2 years முன்னாடி நடந்தது தான் இது. ஒரு லோக்கல் அங்கே இருக்கிற கிர்கிஸ்தானில் இருக்கிற ஒரு லோக்கல், அங்கே வந்து லோக்கல்ஸ் தான் சொல்லுவோம் கிர்கிஸ் நேஷனலுக்கு. நம்ம அங்கே இருக்கிற லோக்கலுக்கு வந்து ஒரு பாகிஸ்தானி பையன் வந்து அடிச்சிட்டான். சாரி, எஜிப்ஷியன் வந்து அடிச்சிட்டாங்க. ஓகேவா, அது வந்து நம்ம இந்தியன் பையன் என்ன பண்ணிட்டான், மேலேருந்து வீடியோ எடுத்து டிக்டாக்ல வைரல் பண்ணிட்டான். அதனால் கிர்கிஸ்தான் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் ஊரில் வந்து எங்களே அடிக்கிறீங்களா, அடித்து வீடியோ வேறு போட்டு வைரல் பண்ணுறீங்களா சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே லோக்கல்ஸ் வந்து எல்லா இந்தியன்ஸ் ஹாஸ்டல், பாகிஸ்தான் ஹாஸ்டலில் பூந்து எல்லா பசங்களையும் அடித்தாங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், இதோட வீடியோஸ் எல்லாமே இருக்குது, இதில் அட்டாச் பண்ண சொல்கிறேன் அவரை. நிஜமா? ஆமாம், எல்லாம் நடந்துச்சு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அடிச்சாங்களா? ஆமாம், அடித்து கிழிஞ்சு மூக்கு எல்லாமே கிழிச்சாங்கடா போட்டு.
அதில் நிறைய பேர் 2 பேர் இறந்துட்டாங்க. அது பாகிஸ்தானில Serious இருந்தாங்க. ஆவா? இந்தியன்ஸ்ல பாகிஸ்தானில இருந்தாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அது மட்டும் ஒரு பாராட்டான விஷயம் அந்த டைம்ல. இப்போ வந்து ரீசென்ட்டா இப்போ 1 மந்த் பேக் நியூஸ் வந்து உஸ்பெகிஸ்தான்ல ஒரு பொண்ண வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. ஒரு மலையாளி பொண்ண. ஸோ ஜென்ரலா இதெல்லாம் வந்து அப்ராட்ல எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் எனக்கு வந்து நான் போனனால வருதா? இல்ல இப்படிதானா? எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஒரு இடம் சூஸ் பண்றோம்னா கொஞ்சம் பார்த்து சென்சிட்டிவ். ஆனா மாப் அட்டாக் ஆகும்போது ஜலாலாபாதும், ஓஷ் இது 2 சிட்டியும் வந்து சேஃபா இருந்துச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ராட் ஏஜென்சி ஓகே. இதெல்லாம் நம்பலாமா? எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகே. அதே மாரி எல்லாருமே கரெக்ட்ன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, எங்க அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அனுப்பிச்சவங்க ஒரு ஏஜென்ட் இருக்காரு. அவர் பேர சொல்ல விரும்பல. அவர் வந்து ஒரு 4 லேக்ஸ் சார்ஜ் பண்ணாரு பெர் ஹெட். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா? எக்ஸ்ட்ராவா கன்சல்டன்சி ஃபீஸ் சொல்லிட்டு. 4 லட்சமா? 4 லட்ச ரூபா ஒரு பொண்ணுக்கு. இப்போ 2 பொண்ணுக்கு அனுப்பிச்சாங்க. 8 லட்ச ரூபா அவர் சார்ஜ் பண்ணாரு. 3 எங்க 3வது அக்கா போம்போது எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இது மாரி வந்து இது எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 4த் அக்கா போம்போது வந்து டைரக்ட்டா யுனிவர்சிட்டி கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணிட்டீங்களா? டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ண முடியாது. எங்க அக்கா அங்க இருந்தனால அவங்க அட்மின்ல பேசி அப்புறமா ஓகே, ஓகே. எங்க 4த் அக்கா போனது. அதுக்கப்புறமா நான் அப்படிதான் சோ போனேன். யூ வென்ட் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா கமிஷன். எக்ஸ்ட்ரா கமிஷன் இல்லாம 4த் அக்காவும் நானும் அப்படிதான் போனோம். ஓகே. இப்போ ஜென்ரலா இன்னும் இந்த விஷயம் பண்றாங்களா ஏஜென்சிஸ் வந்து? இப்போ நீ போன அப்ப 2021. ஆமா. அதே மாரி இன்னும் இந்த மணி இப்போ எல்லாருமே எங்க பார்த்தாலுமே 2 லட்ச ரூபாய் நீங்க எம்பிபிஎஸ் பண்ணலாம், 1 லட்ச ரூபாய் நீங்க எம்பிபிஎஸ் பண்ணலாம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமா டேய் படிப்புடா அது என்னமோ என்னமோ தேங்காய் விக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? 1 லட்ச ரூபாய்லாம் எம்பிபிஎஸ் பண்ண முடியாது. 2 லட்ச ரூபாயில எம்பிபிஎஸ் பண்ண முடியாது. ஆ. எம்பிபிஎஸ் பண்ணணும்னா உன்கிட்ட 30 லேக்ஸ் மினிமம் ஆச்சு இருக்கணும். 30 லட்சமா? 30 லட்ச ரூபா மினிமம் இருக்கணும் ஃபார் டோட்டல் கோர்ஸ். எனக்கு அது பெரிய அமௌண்ட்டா தெரியுது. உனக்கு இல்ல 30 லட்சம் சின்ன அமௌண்ட்டாடா அது? எவ்வளவு பெரிய கம்பேரிட்டிவ்லி இந்தியா அது சின்ன அமௌண்ட் தான். பட் சில பேரண்ட்ஸ்க்கு 30 லேக்ஸே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் எனக்கெல்லாம் தான். இந்த பாருங்க மிடில் கிளாஸ். நானே மிடில் கிளாஸ். ஆமா. நான் நிறைய பசங்க பார்த்துருக்கேன் நீட் கண்டிப்பா. படிக்கிற பசங்க. என்கிட்ட கேட்ட பையன் சொல்றான் அவனுக்கு வந்து என்னது அப்பா இல்லைன்னா எனக்கு வந்து டேய் தம்பி அப்பா இல்லைன்னு சொல்ற நீ அப்ராட் அட்மிஷன்லாம் போகாத வேணான்னு நான் சொன்னேன். ஏன்னா காசு இல்லை அவன்கிட்ட. காசு இல்லைன்னா வரக்கூடாது. வரக்கூடாது நான் சொல்லிட்டேன். என்ன காசு தயவு செஞ்சு இல்லைன்னா 30 லட்சம் என்னடா எங்கடா போறது பசங்க? ஆமா. ஜென்ரலா நான் சொல்றேன். இப்போ காசு உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்க வந்து அப்ராட் விஷயம் எடுக்கவே கூடாது. ஏஜென்ட்ஸ் வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன். நீங்க வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் வந்து கனவுலாம் வந்து நிறைய கொடுப்பாங்க. பட் அது எதுவுமே நம்பாதீங்க. பிகாஸ் அட் தி எண்ட் நீங்க தான் அது பே பண்ணி ஆகணும். ஸோ உங்கள்ட்ட 30 to 35 லேக்ஸ் இருந்தா மட்டும் நீங்க அதில் வந்து அதை பத்தி யோசிங்க. ஆனா இவன் சொல்ற அந்த 30 லேக்ஸ் வெறும் காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும். இப்போ நாம சென்னையில் இருக்கிறதுக்கே 13,000 ஃபீஸ் கட்டுற நாங்களே சும்மாவே வெளில போனாலே ஒரு செலவாகுது. நீ அங்கே கிர்கிஸ்தான் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்க, ஆமா. இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்க, உனக்கு எவ்வளோ செலவாகும்? அந்த செலவு இப்போ நீ வெளில போகிற ஃப்ரெண்ட்ஸோட ஒரே சட்டையை போட்டு போக முடியுமா? வாங்குற மாதிரி வரும். ஆமா. ஷூ ஒரே ஷூ போட்டு போக முடியும் வாங்குற மாதிரி. கரெக்ட். கண்டிப்பா. சாப்பாடு சாதாரணமாக வைக்கும் ரேட் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பா. அவ்வளோ செலவு இருக்கும், அவ்வளோ இது இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு 40,000 45,000. இப்போ வந்து கண்ட்ரி டிபெண்ட். இப்போ வந்து நான் யுக்ரைனில் இருக்கும்போது 2 வருஷம் செலவே எனக்கு 30 லேக்ஸ் ஆச்சு. யுக்ரைனில் இருக்கும்போது. ரொம்ப காஸ்ட்லி. ஆமாம், ரொம்ப காஸ்ட்லி. அதுனா அது யூரோப்பில் வரும். இப்போ ஏஷியாவில் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வருஷத்துக்கே எனக்கு வருஷத்துக்கே டோட்டலாக செலவானது வந்து ஒரு 6 to 7 லேக்ஸ் தான். இப்போ நீ கிர்கிஸ்தான் எடுத்துக்கிட்டேன்னா 30 லேக்ஸ்லேயே முடிச்சிடலாம் எம்பிபிஎஸ். 30 to 35 வரைக்கும் முடிச்சிடலாம். ஜார்ஜியா போனேன்னா 50 to 60 லேக்ஸ் ஆகிடும். ஓகே. உஸ்பெகிஸ்தான் போனேன்னா 40 to 45 லேக்ஸ் ஆகிடும். டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரி, டிபெண்ட்ஸ் ஆன் அட்மாஸ்பியர், டிபெண்ட்ஸ் ஆன் லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர். அங்கே இருக்கிற ஃபேர் என்ன அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா கிர்கிஸ்தானில் இப்போ நீ ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறேன்னா ஒரு ஆளுக்கு 5,000 ஆகும் பர் மந்த். அதே அப்பார்ட்மெண்ட் 5,000 ரூபாய் ஸ்பிளிட்டு தான் வரும். ஆமாம். இப்போ 3 ரூம்ஸ் எடுக்கிறாங்கன்னா 16,000 15 to 16,000 ரெண்ட் இருக்கும். 3 ரூம்ஸ் 3 BHK எடுக்கிறோம்னா ரெண்ட். இப்போ அதில் வந்து ஒரு ரூமு 5,000 ரூபாய். இப்போ உனக்கு ஒரு ரூம் போதும். இதே 3 BHK நீ உஸ்பெகிஸ்தானில் எடுத்தனா உனக்கு 40,000 வரும். அப்போ ஒரு ஆளுக்கு ஸ்பிளிட் எவ்வளோ வரும்? இது ஒரு 17,000 கிட்ட வந்துடும். இதே அப்பார்ட்மெண்ட் நீ ஜார்ஜியாவில் எடுத்தனா உனக்கு 80,000 வரும் 3 BHK. அண்ட் சிம்பிளாக இப்போ ஒரு பால் வாங்கணும்னா 1 லிட்டர் பால் ஜார்ஜியாவில் வந்து 350 ரூபா. நம்ம ஊரில் கிர்கிஸ்தானில் 50 ரூபா. நம்ம ஊரில் 28 ரூபா. உஸ்பெகிஸ்தானில் ஒரு 100 ரூபா 110 ரூபா இருக்கும். நீ மாட்டுப்பால் தானே சொல்கிற? இல்லை ஆட்டுப்பால். அவதான் மாட்டுப்பால். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சத்தியமாங்க குதிரை பால்லாம் குடிச்சாங்க. குதிரை பால்லாம் இருக்கு. கிர்கிஸ்தானில் நேஷனல் அனிமலில் ஹார்ஸ் தானடா. குதிரை பால் குடிப்பாங்க. குதிரை பாலும் இருக்கு. குடிப்பாங்க, வேணும்னா குடிக்கலாம். ஏன்
ஏன்டா இப்போ டாமினோஸில் சாப்பிட்ட சிக்கனை நான் சாப்பிட மாட்டேனே நீ சாப்பிட்றேன்னு, அதுக்கு நான் நான் சிக்கன் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அது அவங்களோட விருப்பம்டா. அவங்களோட விருப்பம். டெக்னிக்கலி ஓகே, தேர் சாய்ஸ், ஐ அம் ஆமா. நாட் ஜட்ஜிங் எனிவன். அப்போ ஒரு ப்ராப்பரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தா ஒரு 30லேருந்து 35க்குள்ள முடிச்சுக்கலாம். ஆமா. ரொம்ப நல்லா செலவு பண்ணா 40லேருந்து 50 ஆகும். ரொம்ப செலவு பண்ணால் 60 60 ஆகுமா? 60 ஆகும் கண்டிப்பாக. உனக்கு ஆயிருக்கு போலே. எனக்கெல்லாம் ஆச்சு மச்சான். என்னோட செலவு அதிகம். எங்க பெரிய ஆளுங்க நம்மலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாண்டா ஒரு ஓகே. ஸோ இது ஒரு விஷயம், பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆமா. ஏன்னா வந்து இந்த ஏஜென்சிஸ் வந்து நீ சொன்னோன்னே தான் எனக்கு தெரியுது, இந்த 4 லட்சம்ன்றது எக்ஸ்ட்ரா தான், தேவையில்லாத காசு தானா? பேசிக்காக வந்து இப்போ நீ ஒரு வேலை பண்ணுறேன்னா நீயும் மணி எக்ஸ்பெக்ட் பண்ணுவது தான். ம். ஃப்ரீயாக யாருமே பண்ண மாட்டாங்க. ம். தட் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்னோட ஏஜென்ட்டுக்கு. ஆப்வியஸாக அவர் சார்ஜஸ் இல்லாமல் வாங்க மாட்டார். பட் 4 lakhs வாங்கினது இட்ஸ் அ ஹெவி அமௌண்ட். அதாவது எக்ஸ்ட்ராவா 4 lakhs உங்ககிட்ட இருந்து. ஆமாம், எக்ஸ்ட்ரா 4 lakhs வாங்கிடக்கூடாது. சரி ஓகே, அவர் பண்ண வேலைக்கு ஒரு 1 lakh பேசிக்காக கொடுத்துருக்கலாம். பிகாஸ் ஒரு அப்ராடு போகிறோன்னா அட்மிஷன் பண்ணி தராரு, விசா எடுத்து தராரு, கைட் பண்ணுறாரு, கூட வராரு, ஹாஸ்டல் மேஸ் எல்லாம் செட் பண்ணி தராரு, எல்லாமே பண்ணி தரதுக்கு ஒரு 1 to 1.2 lakhs வரைக்கும் இட்ஸ் ஓகே. ஈவன் பேரண்ட்ஸும் வந்து ரெடியாக தான் இருந்தாங்க. பட் 4 lakhs சார்ஜ் பண்ணது இட் வாஸ் ஃபெல்ட் லைக் இல்லை தப்பான இடத்துல நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ. அப்போ இவங்க எல்லாம் இந்த ரீல்ஸ்ல சொல்ற மாதிரி அந்த ரியாலிட்டி வந்து கிடையாது. கிடையாது. கரெக்டா? ரீல்ஸில் காட்டுற கெடாவரு, ஹாஸ்பிட்டலு, 2 லட்ச ரூபாய் எம்பிபிஎஸ், 1 லட்ச ரூபாய் எம்பிபிஎஸ், இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா 35 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிக்காக இருந்தால் நீங்கள் எடுங்க. கெடாவர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நல்ல ஃபுட் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஹாஸ்டல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். மந்த்லி வந்து ஒரு 3000 4000 உங்களால் செலவு பண்ணோன்னா ஃபைன். ஹெவிலாம் செலவு ஆகாது. அண்டு கண்ட்ரி வந்து மெயினாக சூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நிறைய அக்ரிடேஷன் வேறு கேன்சல் ஆகிடுக்கு. கிர்கிஸ்தான்லேயே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 யூனிவர்சிட்டி வந்து தூக்கிட்டாங்க. ஓகே, அதில் இன்னும் ஒரு யூனிவர்சிட்டி பேர் இருக்குது, சொல்லாமா வேண்டாம், சொல்ல வேண்டாம் பேருமே இந்த வீடியோ. ஓகே, யூனிவர்சிட்டி பேர் சொல்ல வேண்டாம். பட் யா, இட்ஸ் வெரி நோன் டு மீ. அந்த யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக நோன் டு மீ, அது தூக்கிட்டாங்க. ஸோ பார்த்து என்எம்சி இருக்கிற, WHO இருக்கிற, ECFMG இருக்கிற இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்து லைக் இதெல்லாம் அப்ரூவல் இருக்கா பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டு போங்க. ரெக்கக்னேஷன் இல்லாமல் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா நீங்களும் அப்புறமா ஷட் ஆகிடுவீங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஏஜென்ட்ஸ் வந்து பேசிக்காக வந்து இதில் சொல்ல விருப்பப்படுற ஒன்று, எல்லாருமே என்எம்சி தான் பார்க்குறாங்க. என்எம்சி அப்ரூவல் இருக்கா? இருக்குது. ஓகே, அட்மிஷன் போட்டுடலாம். ஜிஎம்சி யாருக்குமே தெரியாது. அப்படின்னா என்ன? ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில். இது இருந்தால் தான் உன்னால் UK, US, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லேயே உன்னால் லைசன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, இது நிறைய யூனிவர்சிட்டிகிட்ட இல்லை. ஓகே, இது பார்க்குறது இல்லை பேரண்ட்ஸ். என்எம்சி இருக்கா? ஓகே, அவ்வளோதான். என்னடா ஏதோ என்சைக்ளோபீடியா ஆஃப் அப்ராட்ல இந்த எம்பிபிஎஸ் பற்றியே இருக்கே. ஆமாம், எம்பிபிஎஸ் பற்றி அவ்வளோதான் இதெல்லாம் தெரியாது நிறைய கிட்ட கேட்டால் எல்லாமே கறந்துடலாம் போல. இறந்துடலாம். நானே வந்து லைக் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் எடுத்தது இந்த 6 years ஆன எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே, எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே, நான் இந்த விஷயத்துக்கு கடைசியாக கடைசியாக வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்கிட்ட பேசிடுறேன். டியர் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, நீட் இந்த வருஷம் நீட்டுன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நீட் பாஸ் ஆகணுமா முதல்ல? ஆமாம், நீட் பாஸ் ஆகணும். லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து நீட் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் எடுக்கிறாங்க. ஓகேவா? பட் இப்போ நீட் இல்லாமல் நீ அட்மிஷன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னால் இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியாது. யூ கேன் நாட் ஒர்க் இன் இந்தியா. அப்புறம் எதுக்குடா நான் நீட் அடிக்கணும்? சில பேர் மைண்ட் செட் இருக்கும், NRI மைண்ட் செட்லாம் எடுத்துக்கோங்க, அவங்களுக்குலாம் வந்து அப்ராடில் பண்ணாலே போதும். லைக் அவங்க அங்கேருந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நேராக UK, US, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் ஏதாச்சும் அங்கே போய்ட்டு PG டிகிரி முடிச்சுட்டு கல்ஃபில் எங்கே செட்டில் ஆகிடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட். பட் நீட் கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. பிகாஸ் பேக்கப்பில் ஒரு ஆப்ஷன் இருந்தால் தட்ஸ் பெட்டர். இந்த நீட் இல்லைனாலும் நம்ம அப்ராடில் எம்பிபிஎஸ் போட முடியும், அது போட முடியும்னு சொல்லிட்டு ரீல்ஸில் போட்டு ஏமாத்தினாலும் தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. இந்த மாதிரி இவன் சொன்னோன்னே தான் எனக்கும் இந்த ரியாலிட்டிலாம் தெரிய வருது. ஏன்னா நமக்கெல்லாம் பெரிய ஐடியா கிடையாது. இப்போ எனக்கே தெரியலனா உங்களுக்கு எப்படி தெரியும்? மை டியர் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ், ஐ வாண்ட் டு டெல் திஸ் டு யூ ஆல். இது ஒரு கன்க்ளூஷன். இந்த வீடியோ வந்து எந்த விதமான ஒரு ப்ரமோஷனும் கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷனல் வீடியோ. ஏன்னா எனக்கு என்னென்னா, எனக்கு நிறைய விஷயம் இவன் சொல்லி எனக்கு தெரியும். அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள் அந்த பாஸ் பர்சன்டேஜ், அந்த படிக்கிற விஷயம், அங்கே என்ன நடக்குது, இது எல்லாமே இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அண்ணா அப்ராடில் அட்மிஷன் எப்படின்னா அதுனா சேரலாமா வேணாமா? நீ டிசைட் பண்ணிக்கோ, நான் யார் சொல்கிறதுக்கு? நான் இந்த வீடியோவில் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன ரியாலிட்டி, என்ன ஃப்ளாஸ் இருக்குது, என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்ன ஆகலாம், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவில். இதுக்கு மேலே சூஸ் பண்ண போகிறது நீ.
personally from my side I will not recommend this. But if you want to do, if you are wealthy, if you want to do badly, பண்ணு. If you are poor, want to get a loan and get into this, don't do it. கடன் வாங்கி நீ பண்ணவே அவசியம் இல்லை, பண்ணாத. கண்டிப்பாக. எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? இது ஒரு டிகிரி, இந்த டிகிரி உனக்கு வேணும், காசு இருக்குது நிறைய, பண்ணு. அண்ட் அது உன் சாய்ஸ். ஐ வில் நாட் சே பண்ண ஆல்சோ, இட்ஸ் யோர் சாய்ஸ். இதை தாண்டி இந்த ஏமாற்றணும், அதாவது எப்படி சொல்கிறது, ஏமாத்துன்னு வராது தான். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா 10 ரூபா நான் செலவு பண்ணுறேன், ஓகே, எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நான் அது லேஸ் பேக்கெட் வாங்கி சாப்பிட்டேன்னா, இல்லை சும்மாவே செலவு பண்ணால் கூட சந்தோஷமாக இருக்கும். என் காசு நான் செலவு பண்ணுறேன். ஆனால் இன்னொருத்தன் என்கிட்ட ஒரு 5 ரூபா பொருளை 10 ரூபான்னு சொல்லி விற்று ஏமாத்தினானா, அந்த 5 ரூபா எனக்கு அப்படி போனது, ஐயோ நம்மளை ஏமாற்றிட்டானே, என்னால் அதை ஒத்துக்கவே முடியாது. அந்த 5 ரூபா என்கிட்ட இருந்து போனது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் 5 ரூபா என்கிட்ட இருந்து தெரியாமல் எடுத்திருக்கான், அப்போ அது தப்பு. கரெக்டு தானே? கரெக்ட். அந்த ஒரு காரணத்துக்காக அப்ராடில் அட்மிஷன் போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். நம்ம ஏன் மெடிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களும் பார்த்துருப்பாங்க. கரெக்டு. அப்படி இருக்கும்போது எதையுமே கண்ணை மூடிட்டு நம்பாத, என்னன்னு விசாரி. அவங்ககிட்ட நீ வந்து ஒருத்தவங்க உனக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அதில் சேரணும்னு அவசியம் கிடையாது. அவர் அதை ப்ரொமோட் பண்ணுறாரு, அவருக்கு அதில் லாபம் இல்லாமலே ப்ரொமோட் பண்ணுவார். கண்டிப்பாக. அதை ப்ரொமோட் பண்ணுறவரையே அதுக்கு ஓனராக கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறது இந்த அப்ராட் இன்ஃபர்மேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான். எனக்கு இதில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் சொல்கிறத விட்டு. பட் நான் பர்சனலாக யார் பெரியமே இன்வால்வ் பண்ணல. ஆனால் உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம், நம்ம பசங்க நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க இல்லையா, நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, அதனால இதெல்லாம் சொன்னேன். அதை தாண்டி நம்ம எஸ்என்ஜி பசங்க, நம்ம சரணிஃபை நீட் குரூப் பசங்க, உங்களுக்கு எந்த விதமான அண்ணா நான் இங்கே போய் எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, இதுவாக இருக்குது, என் ஃப்ரெண்டு தான், என் மச்சான் தான், அவன் உனக்கு டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுவான். அவன் நம்பரை கூட கொடுக்குறேன். அவன்கிட்ட நீ 24 hours கூட பேசலாம். உன் அண்ணன் மாதிரி உன்னை பார்த்துப்பான், பேசுவான். மோர் தென் அவன் அந்த விஷயத்த கூட விட்டுரு, அவன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவான். உனக்கு இந்த அட்மிஷன் விஷயம், அந்த விஷயம், இந்த பேசுகிற இந்த ஒரே பயமாக இருக்குது நீட் ரிசல்ட்டு, அவன் பேசுவான். என் ஃப்ரெண்டு தான். அவன் உனக்கு ப்ராப்பராக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கைடு பண்ணுவான். உனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பான். அதுக்கு நான் கேரண்டி. அவனை விற்க மாட்டான், அது எனக்கு தெரியும். அவ்வளோதான். எனக்கு இந்த நான் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். டவுட்டாக இருக்கவங்க, கன்ஃபியூஷனாக இருக்கவங்க பேசிக்கோங்க. மற்றவங்களாம் அவசியமே இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கும் தெரியும். எல்லா ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல இந்த வீடியோ போடும். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய அப்பா அம்மாவை தான் மண்டையை கழுவுறாங்க. அப்பா அம்மா வந்து இப்போ எங்கள் ஜென்ரேஷன் அப்பா அம்மாலாம் வந்து இட்ஸ் வெரி இன்னோசென்ட், அதனால ஈஸியாக ஏமாந்துருவாங்க. ஆனால் இப்போ எங்கள் குழந்தை எங்களை வந்து ஏமாற்ற முடியாது, பிகாஸ் நம்ம எஜுகேட்டட், அவங்க எஜுகேட்டட் கிடையாது. அதனால ஈஸியாக மண்டையை கழுவி கொண்டு போகலாம். ரொம்ப நான் பார்த்தேன்டா போன வருஷம்லாம் அந்த அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் அவருக்கு தெரிஞ்சவர் நடத்துகிறாரு அந்த அப்ராட். தெரிஞ்சவங்கன்றாங்க 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகிறான் தெரியாமல். எனக்கு வந்து எனக்கு சத்தியமாக எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, எல்லாமே காசு தானா, எனக்கு புரியல. அது தாண்டி ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஓப்பனாக நீ சொல்லிட்டு எனக்கு 2 லட்ச ரூபா வேணும் கேட்டுக்கிட்டாங்களோ பிரச்சனை. கண்டிப்பாக நீ வந்து ஒரு எத்திக்ஸோட ஃப்ராங்காக ஓப்பனாக பேசினா ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரிலாம் நடக்குது. பேரண்ட்ஸ் தான் மண்டை கழுவுறாங்க. மை டியர் பேரண்ட்ஸ், யோசிங்க. தம்பிக்கிட்ட வேணா உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவான். அந்த உங்களுக்கு எதாவது கிளாரிட்டி வேணா கூட பேசிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இது தெரிய வரணும். இந்த அவேர்னஸ் ரொம்ப மஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரம் மை சைட், ஃப்ரம் சரணிஃபைட் சைட், ஃப்ரம் சரண் அண்ணா சைட், நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் அகெயின், ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் திஸ். பட் இஃப் யூ சூஸ், இட்ஸ் யுவர் சாய்ஸ். அதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, நீ ஏழையாக இருக்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது, அப்பா அம்மா நல்லா இருக்கணும், வெல்த்தியாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் நீ சூஸ் பண்ணி ஓகே. பட் இல்லைனா முக்கியமாக உன்னால் படிக்க முடியுமா பார்த்துக்கோ. படிக்கணும், அந்த 10%ல் நீ வரணும். ஆமாம், அப்படின்னா பண்ணு, இல்லைனா பண்ணாது. 90% போகிறனா இங்கே பிள்ளைங்க மாதிரி சுற்றிட்டு இருக்கலாம் ஒரு காலேஜில், பேரை சொல்ல வரும்ல. ஸோ ஆக்சுவலாக படிக்கணும், இங்கே போனாலும் படிக்கணும். அது ஒரு ரீல் வந்துட்டு இருக்கு இப்போ. எம்பிபிஎஸ் இஸ் ஃப்ரம் அப்ராட் ஆர் இந்தியா, டசன்ட் மேட்டர். எம்பிபிஎஸ் இஸ் எம்பிபிஎஸ், கரெக்டு தான். பட் நீ படிக்கணும்.
படிச்சாதான் முடியும். இங்கேயே இங்கே ஸ்டான்லிலேயே 2014 படித்தவரெலாம் இருக்காரு. சில பேர் 2009 என்னது 10லேருந்து படித்தவங்களாம் இன்னுமா படிச்சுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் ஃபெயில். ஆமாம். அது நம்ம வெறும் படிக்க மாட்டோம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு செட்டோடே போயிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீ ட்ராப் ஆகிட்டோன்னா திருப்பி படிக்கிற மாதிரி ஆகிடும். லூப் மாதிரி ஆகிடும். படிக்கவே தோணாதில்ல தனியாக இருந்தால். அது யாருக்குமே அது நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்க வேணால் படிச்சுப்பாங்கடா. படிக்கணும்டா, இங்கே போனாலுமே படிக்கணும். படிக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்ன எடுத்துக்கோ, என்னோட கேரக்டர் எப்படி, லைக் ஐம் வெரி எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகேவா, எனக்கு வந்து புக் எடுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அந்த மாதிரி இருப்பேன். இப்போ என் வீட்டில் எடுத்துக்கோ, எங்கள் அக்காவெல்லாம் கண்டினியூஸாக 16 hours படிக்க சொன்னால் உட்காந்து அப்படியே படிப்பாங்க. 16 மாதிரி. இதுதான் முக்கியம். இந்த 16 hours தான் அவங்கள ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிடக்கு. ஆமாம். இப்போ என்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுமா கேட்டால் அது கொஷின் மார்க் தான். ஓகேவா, என்னோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லலாம், பண்ணிடலாம். நான் பண்ண முடியாது. அது கொடுத்தா தான் எனக்கே தெரியும். கொடுக்க முடியாதுட்டா கொடுத்துடலாம், யாருன்னா கொடுத்துடலாம் எஃப்எம்ஜி. ஓகேவா, ஆனால் அங்கே போய் உட்காரும் போது உட்கார்ந்து அப்புறமா தான் தெரியும், என்னடா நம்ம 6 வருஷம் என்னடா பண்ணியிருக்கோம். அப்போ ஆடுவோம் நம்ம, அப்போ தான் தெரியும் நம்ம என்ன தான் பிடுங்கிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த 6 வருஷம். கரெக்ட். எஃப்எம்ஜி கோச்சிங்லாம் கொடுப்பாங்களா? எஃப்எம்ஜி கோச்சிங்லாம் இருக்குது. கொடுத்துருவாங்க. சில காலேஜில் கொடுக்க மாட்டாங்க, சில காலேஜில் இருக்குது. இப்போ வந்து இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து எப்படி இவங்க ஏஜென்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்கன்னா, வாங்க ஐபேட் கிஃப்ட் தரோம், வாங்க டாக்டர் டெரியல்ஸ் ஐபேட் நானே 10 ரீல் பார்த்தேன், டாக்டர் டெரியல்ஸ் வாங்கி தரோம், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. உங்கள் காசே வாங்கி உங்களுக்கே தந்து விபூதி அடித்தா ஏன் 2 லட்ச ரூபாய் நீங்களே எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு ஐபேடு நான் மேக் புக்கே வாங்கி தரேன். என்ன ஐபேட் 13000 இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பேசிக் மாடல் அவ்வளோதான். 20,000 வரும். டாக்டர் டெரியல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 7,000 வரும். அவ்வளோதான். வாங்கி கொடுத்துட்டு மிச்சது வந்து உங்களுக்கு ஒரு செத்து ஒரு ஏப்ரான் போட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கே விளம்பரம் பண்ணிட்டு உங்க மூலியமா ஒரு 4 பேட்டாஸ் பிஜிஎம்லாம் போட்டு போடுறாங்கடா. மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு போறாங்க. நான் இப்போ ஒரு ரீல் பார்த்தேன். ஏய் கோட்டை மாத்தி இவங்க எப்படிமா சந்தோஷமா இருக்கீங்களா டாக்டர் ஆனது? ஏய் உன் பையன் டாக்டரே ஆகலையா? என்ன முடிக்கணும்டா, சேர்ந்தவனே டாக்டரா? இப்போ நான் ஒரு ரீல் பார்த்தேன் ரீசெண்டா, ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க. நான் ஸ்டான்லியில் படிக்கிறேன், 618 மார்க் நீட்ல. நானே ஃபைனல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர்னு போட்டேன். ஆமாம் பார்த்தேன். ஏன்னா டாக்டர் இல்லைன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட். முடிக்கிற வரைக்கும் அப்பயே போகும்போதே டாக்டரா நீங்க டாக்டர் டிகிரி எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. எம்பிபிஎஸ் டிகிரின்றது வந்து இட்ஸ் நாட் அஸ் லைக் நீ வந்து டாக்டர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு டிகிரி. தட்ஸ் இட். ஒரு லைசன்ஸ் ஒன்று நீ வந்து எப்போ எம்டி முடிக்கிறியோ, எப்போ பிஜி லைக் பிஜி எல்லாம் முடிச்ச அப்புறமா தான் இன்னொன்று டாக்டர். அவ்வளோதான். அப்போ வரைக்கும் நீ எம்பிபிஎஸ் முடித்தாலுமே இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சு பிஜி பண்ணாதான் ரெஸ்பெக்டே தராங்க. கரெக்டா? எம்பிபிஎஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. கரெக்ட். அது கஷ்டம் இஷ்டம் அதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. அது சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ இன்ஜினியரிங் மாதிரி ஆகிடும் போக கூடிய சீக்கிரத்தில் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இஃப் எனி திங் நீங்கள் வந்து தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நம்பர் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணலாம். பிகாஸ் மேக்ஸிமம் வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த என்ன 2 ஃபோன் இருக்குது என்கிட்ட, ஒரு காலிங்க்கு ஒரு வாட்ஸ்அப்புக்கு. ஓகே. ஸோ காலிங் ஃபோன் வந்து மேக்ஸிமம் வீட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். ஏதாச்சும்னா ஐ வில் டூ, ஐ ஹெல்ப். அண்ட் வந்து முக்கியமாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஓகே, ஏமாற்ற மாட்டேன், கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன். தட்ஸ் இட். நான் உன்னை நம்புகிறேன், என் பசங்களை ஏமாற்ற மாட்டேன். அவங்களும் நம்பணும், பசங்க தான் அவங்க நம்புவாங்க. நீ ஏமாற்ற மாட்டேன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ பேசுகிறது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இவன்ட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட் ஆனாலே அவன் டிரான்ஸ்பரன்சி தான். இன்ஸ்பைரிங்டா மச்சான், பார்த்துக்கோ. எனக்கு உன்னை பற்றி தெரியும், பார்த்துப்பான். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபஸ்ட்டு ஒரே முக்கியமான விஷயம், நீட் 2026 மார்க் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு உன் மைண்டில் வர வேண்டியது என்னவா இருக்கும், ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு. இல்லை பண்ணவே முடியாது, ஃபட்டிக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் ப்ரைவேட் காலேஜ் அதெல்லாம் பார்க்கணும். காசு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு காசு இருக்குது, நல்லா காசு இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ப்ரைவேட்டில் போகிற அளவுக்கு காசு இல்லைன்னா இது யோசி. இல்லை அது கூட நான் ஆப்ஷனலாக தான் சொல்லுவேன், ஏன்னா இது வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரே நம்ம ரிப்பீட்டுக்கு தான் வந்தவன. நீட் 2027 கிராக் பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிச்சு விடுறோம். ஓகே, பாய்.